தூக்கம் இல்லாமல் போகிறது ஒரு டிசீஸ்னால வந்தது கிடையாதுங்க. இது ஃபஸ்ட்டு மனநிலைங்களால வந்தது. மெடிசனை நான் எப்போங்க விடுறது? நான் மெடிசனே இல்லாமல் நல்லா தூங்கணுங்க, நான் நல்லா தூங்கி எந்திரிச்சு பல வருஷம் ஆச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்னைக்கு நம்மகிட்ட வரக்கூடிய கிளைண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. உங்களுடைய அப்பா அம்மா இது மாதிரி தூக்கம் இல்லாத பிரச்சனைகள் அவஸ்தைப்படுறாங்கன்னா நீங்க அந்த பிரச்சனைக்கு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க விழிப்புணர்வு ஆகணும். நைட்டு பெட்ல படுத்ததுக்கு அப்புறம் உங்களுடைய தேவையில்லாத தாட்ஸும் தேவையில்லாத டிஸ்கஷனையும் தவிர்த்துருங்க. அந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்னா நம்மளுடைய பிரச்சனைகளை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கிறோம். இந்த தூக்கம் இல்லாமல் இருக்கிறீங்களா நீங்கள் அவசியம் இரவு குளியலை கொண்டு வாங்க. பச்சை தண்ணியில் குளிச்சிங்கன்னா உடம்பு சுறுசுறுப்பாகிருங்க, பயங்கர ஆக்டிவ் ஆயிடுவீங்க. ஆனால் சுடுதண்ணில் குளிச்சு பாருங்க, உங்களுக்கு தூக்கம் ரொம்ப சூப்பராக வரும். இந்த டிப்ஸ் ஒருவேளை இதில் தூக்கம் வரலைன்னா அடுத்து இந்த டிப்ஸை வந்து பண்ணி பாருங்க. என்ன பண்ணலாம்னா நம்மளுடைய கால் கட்டை விரல் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கால் கட்டை விரலில் மட்டுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காய் எண்ணெயோ அல்லது நல்லெண்ணெயோ இங்கே வச்சுட்டு ஹெல்த் கபி நேயர்களுக்கு வணக்கம். என்று நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா தூக்கமின்மை பிரச்சனை, ஸ்லீப்பிங் ப்ராப்ளம். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இதுவும் ஒரு நிறைய நோய்களுக்கு அடிப்படை காரணமாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மென்டலி ஸ்ட்ரெஸ், இதனால தான் நமக்கு தூக்கம் இல்லாமல் போகுது அப்படின்றத நம்ம அடிப்படையாக புரிஞ்சுக்கணும். அது தூக்கம் இல்லாமல் போகிறது ஒரு டிசீஸ்னால வந்தது கிடையாதுங்க. இது ஃபர்ஸ்ட் மனநிலைங்களால வந்தது. இது நம்மளுடைய உறவுகளுடைய ஏற்பட்ட மனநிலை பிரச்சனையாக இருக்கலாம், தொழில் ரீதியாக ஏற்பட்ட மனநிலை பிரச்சனையாக இருக்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் நமக்கு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதே அண்டர்ஸ்டாண்டிங் தான். இது மாதிரி சில சம்பவங்கள் நமக்கு போன வாரத்திலேயோ போன மாதத்திலேயோ போன வருஷத்துலேயோ நடந்தது. அந்த சமயமும் இதே போல அதையே சிந்திச்சுக்கிட்டு நம்ம தூக்கம் இல்லாமல் இருந்தோம். அதனால நமக்கு கிடைச்சது அதற்கான தீர்வுகள் அல்ல, உடல்நிலை பிரச்சனைகள் தான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே போதும். தூக்கமின்மையில் நம்ம ஒரு அடிப்படையான புரிதல் கிடைச்சிடும். ஆனால் இன்னைக்கு அது பார்த்தீங்கன்னா ஒரு மெடிசன் எடுத்து நம்ம தூங்கக்கூடிய ஒரு சூழலுக்கு இன்னைக்கு போயிருக்குது. இந்த தூக்கம் இல்லாததுக்கு ஒரு மெடிசன் எடுக்கப்படும் போது என்ன ஆயிடுச்சுன்னா காலையில ஃபுல்லா அப்படியே ஒரு அரை போதையிலேயே இருக்கிற மாதிரி ஒரு சூழல்லாம் இன்னைக்கு நிறைய பேர் உருவாயிருக்குது. இல்லை, அந்த மெடிசனை நான் எப்போங்க விடுறது? நான் மெடிசனே இல்லாமல் நல்லா தூங்கணுங்க, நான் நல்லா தூங்கி எந்திரிச்சு பல வருஷம் ஆச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்னைக்கு நம்மகிட்ட வரக்கூடிய கிளைண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. தூக்கம் மிக முக்கியமானது. நம்மளுடைய உடம்புல பார்த்தீங்கன்னா எல்லா உறுப்புகளும் சீராக இயங்கணும்னா, உங்களுக்கு நல்ல கான்சன்ட்ரேஷன் பவர் கூடணும்னா, மெமரி பவர் கூடணும்னா, நல்ல ஷார்ப்பாக வேலைகளை நீங்கள் முடிக்கணும்னா, வேகமாக வேலைகளை முடிக்கணும்னா அதுக்கு சார்ஜ் வேணும். நம்ம உடம்புல சார்ஜ் போடணும். அந்த சார்ஜ் போடுறது தான் தூக்கம். ஒரு செல்ஃபோனுக்கு எப்படி நம்ம செல்ஃபோனை நல்லா ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு சார்ஜ் போட்டுக்கிறோமோ அது மாதிரி உடம்புக்கு தேவையானது தூக்கம். அப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இரவு தூக்கத்தை கெடுத்தது யாரு அப்படின்னா நம்ம தான். மாத்திரைக்குள்ள போனதுக்கான காரணம் நம்ம தான் இல்லையா? ஃபர்ஸ்ட் அங்கதான் நம்ம தடுக்கணும். உங்களுடைய அப்பா அம்மா இது மாதிரி தூக்கம் இல்லாத பிரச்சனைகள் அவஸ்தைப்படுறாங்கன்னா நீங்க அந்த பிரச்சனைக்கு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க விழிப்புணர்வு ஆகணும். அல்லது நம்ம அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கோம், நம்மளுடைய குழந்தைக்கு இந்த பிரச்சனை, தூக்கம் இல்லாத பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்றதுல கவனம் இருக்கணும். இந்த இரவு நம்ம பார்த்தீங்கன்னா தூக்கத்துக்கு முதல்ல நம்மளுடைய அந்த தூங்குவதற்கான அறையவே தயார் பண்ணணுங்க. எப்படி நம்ம சாப்பிடணும்னா சாப்பிட்றதுக்குரிய டேபிளை கிளீன் பண்ணி டேபிள் மேட் போட்டு திசு வச்சு வாட்டர் வச்சு அதுக்கப்புறம் பிளேட் வச்சு இப்படி முன்னேற்பாடுகளே எவ்வளவு விஷயங்களை பண்றோம். அது மாதிரி நம்ம தூங்குற இடத்த பண்றோமா அப்படின்னா கிடையாது. நிறைய பேர் அங்கேயே பெட்டு மேலேயே உட்காந்து சாப்பிட்றது, பெட்டு மேலேயே சாப்பிட்டது அப்படியே திரும்ப நம்ம படுத்துறது, இந்த பழக்கத்துக்குள்ள போயிருக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம படுக்கையில படுத்ததுக்கு அப்புறம் தான் நிறைய பிரச்சனைகளை உள்ள கொண்டு சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறதும் அது சம்பந்தப்பட்ட டிஸ்கஷன் பண்றது. நைட்டு பெட்ல படுத்ததுக்கு அப்புறம் நீங்க முதல்ல விஷயம் நீங்க உங்களுடைய தேவையில்லாத தாட்ஸும் தேவையில்லாத டிஸ்கஷனையும் தவிர்த்துருங்க. அந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்னா நம்மளுடைய பிரச்சனைகளை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கிறோம். எதெல்லாம் உங்களுக்கு இடைஞ்சல் கொடுக்குதோ, எதெல்லாம் உங்களுக்கு சங்கடப்படுத்துகிற மாதிரி இருக்குதோ, எதெல்லாம் பெரிய குழப்பத்தை கொடுத்துருக்குதோ, நீங்கள் ஃபுல்லாக நைட்டு கணவனும் மனைவியும் அது சம்மந்தப்பட்டே டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். என்ன நடக்கும்னா அது இன்னும் அதிகப்படியான வளர்ச்சி அடைய தான் செய்யும், அந்த சிக்கல்களும் பிரச்சனைகளும். இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் அதுக்குள்ளே நடக்குதுங்க. என்னன்னா நீங்கள் படுத்திருக்கக்கூடிய தலையணையில் இது போய் உள்ள பதிவாகுது. நீங்கள் நைட்டு பெட்டில் படுத்து உங்களுடைய சிந்தனை எண்ணங்கள்லாம் இருக்குல்ல, இது உங்கள் தலையணையில் பதிவாகுது. இப்போ அடுத்து ஒரு வாரம் கழிச்சு நீங்கள் அந்த இதுல இருந்து ரிலீஃப் ஆகி இது பண்ணால் கூட மீண்டும் படுத்த உடனே உங்களுடைய தலையணை உங்களுக்கு திரும்ப அந்த வைப்ரேஷனை கொடுக்க ஆரம்பிச்சு. அப்போ படுத்தாலே உடனே அது மாதிரி ஏதாவது தாட்டு, அடுத்து இதே மாதிரி வேற ஏதோ பிரச்சனைகளை நீங்க சிந்திக்க ஆரம்பிச்சிடுறீங்க. அப்போ உங்களுடைய தலையணையை முதல்ல மாத்துங்க. தலையணையை புதுசாகவும் தலையணை உரையும் புதுசாகவும் முதல்ல மாத்துங்க. ஃபர்ஸ்ட் விஷயமே உங்களுடைய பெட்ஷீட், அந்த படுக்கக்கூடிய அந்த பெட்ஷீட் மாத்துங்க. புதுசு பண்றதோட மட்டும் இல்ல,
இதை வந்து வாரத்துல 2 நாளாவது நீங்க வந்து டெய்லி நீங்க துவைச்சீங்கன்னா நல்லதுதான். அட்லீஸ்ட் வாரத்துல 2 நாளோ 3 நாளாவது அதை நீங்க துவைச்சிட்டீங்களா, துணியை மாத்திட்டீங்களான்றத கவனிங்க. அப்ப 2-3 days ஒன்ஸ் வந்து அந்த பெட்ஷீட்டை வந்து 2 செட் வச்சுக்கிட்டு நீங்க மாத்திரணும். அந்த தலையணை உரையையும் மாத்திரணும். உங்களுடைய எண்ணங்களை அது உள்ள பதிவாயிட்டு நீங்க படுத்த உடனே திரும்ப அதை உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணி கொடுக்குது. என்னடா ஏதோ மருந்து சொல்லுவாருன்னு பார்த்தோம்னா இப்படி ஒரு சொல்யூஷன் சொல்றாரு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். மாத்தி பாருங்க என்ன மாற்றம் நடக்குதுன்னு. பல வருடமாக தூங்காம இருக்கிறீங்க, ஒரே அறையில ஒரே பெட்ல ஒரே தலையணை இதுல உரையில, கரெக்டுங்களா? இதை முதல்ல மாத்துங்க, என்ன மாற்றம் நடக்குதுன்னு பாருங்களேன். அப்ப நீங்க படுக்கக்கூடிய அறை உங்களுக்கு நல்ல இருட்டா இருக்கணும், நல்ல அமைதியை தரணும், சாந்தத்தை தரணும், ஸ்மெல்லு நறுமணம் இருக்கணும். இதெல்லாம் இருக்குதா அப்படின்ற சில விஷயங்களையும் பாருங்க. உங்களுக்கு அன்ஈஸியா உள்ள போய் படுத்த உடனே கசகசன்னு வேர்க்கிற மாதிரியும் உள்ள நல்ல வெளிச்சம் இருக்கிற மாதிரியும் இருந்தாலும் அதுவும் தவறுதான். இந்த மாதிரி விஷயங்களையும் கொஞ்சம் அடிப்படையான சில விஷயங்களை மாத்துங்கன்றேன். தூங்குவதற்கு நீங்க முதல்ல தயாராகிறதுக்கு. இதுக்கு அடுத்து இன்னும் உங்க உடம்ப தூங்குறதுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா காலை மாலைன்னு 2 வேளை குளிக்க சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் அந்த மாதிரி பண்றது இல்லை. ரொம்ப வெகு சிலரே 2 வேளை குளிக்கிறாங்க. ஒண்ணு கடுமையான உடல் உழைப்பு பண்ணக்கூடிய ஒரு தொழிலாளியா இருப்பாரு, இல்லைன்னா இயற்கையான சில விஷயங்களை ரெகுலரா ஃபாலோ பண்ணணும்பான்னு சொல்லிட்டு பண்ணக்கூடிய ஒரு சில நபரா இருப்பாரு. இந்த தூக்கம் இல்லாம இருக்கிறீங்களா நீங்க அவசியம் இரவு குளியலை கொண்டு வாங்க. ஏன்னா அந்த குளியல்ன்றது ஏதோ அழுக்க நீக்கிறதுக்காக அப்படின்றது கிடையாதுங்க. நான் தான் வெளியில போகலையே, வீட்டுல தானே இருந்தேன், நான் எது குளிக்கணும், உடம்புல அழுக்கே படலையேன்னு சொல்லி நீங்க சொல்லலாம். இது உடல் குளியல்ன்றது அழுக்க போக்குவதற்காக நம்மளை குளிக்க சொல்லல நம்மளுடைய பெரியோர்கள். என்ன எதுக்காக அப்படின்னா, உடம்புல வெப்பத்தை நியூட்ரல் பண்றதுக்குரிய வேலை தான் அந்த குளியல். அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. இரவு ஃபுல்லா நீங்க தூங்கி இருந்தீங்க, காலையில எழுந்த உடனே அடுத்து திரும்ப வந்து உங்களுக்கு சூரிய வெளிச்சம் வருது, உங்களுக்கு வெப்பம் உங்க உடம்பு மேல அதிகமா படப்போகுது, இரவு குளிர்ச்சியா இருப்பீங்க. அப்ப டக்குன்னு நீங்க வெயிலுக்குள்ள போனீங்கன்னா உடம்பு அஃபெக்ட் பண்ணிடும். அப்ப நீங்க என்ன பண்ணணும், அதை முதல்ல தயார் பண்ணணும். அதுக்கு நீங்க அந்த கிளைமேட்ல இருக்கக்கூடிய அந்த வாட்டரை நம்ம உடம்புல ஃபுல்லா ஊத்தி அதை நியூட்ரல் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க வெயிலுக்குள்ள போகும்பொழுது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. இதுக்கே காலை குளியல் பண்ண சொல்லாங்க, உடம்ப நியூட்ரல் பண்றதுக்கு. இரவு குளியல் காலையில இருந்து நீங்க ஃபுல்லா வெயில் வெப்பம் அந்த கிளைமேட் சுச்சுவேஷன் அனுபவிச்சிருப்பீங்க. இரவு உள்ள கிளைமேட் சுச்சுவேஷனுக்கு மாறணும். அப்ப இரவு நீங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு நீங்க சுடுதண்ணில குளிக்கணும். நீங்க நார்மல் வாட்டரும் இல்ல, சுடுதண்ணில வார்ம் வாட்டர்ல சுடுதண்ணில் குளிங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க அன்னைக்கு நைட்டு தூக்கம். பச்சை தண்ணியில் குளிச்சிங்கன்னா உடம்பு சுறுசுறுப்பாகிருங்க, பயங்கர ஆக்டிவ் ஆயிருவீங்க. ஆனால் சுடுதண்ணில் குளிச்சு பாருங்க, உங்களுக்கு தூக்கம் ரொம்ப சூப்பராக வரும். அதனால இரவு தூங்க போவதற்கு முன்னாடி உங்க உடம்பையும் தயார் பண்ணணும். எப்படி இந்த அறையை தயார் பண்ணீங்களோ அது போல உடம்பையும் தயார் பண்ணணும். அது போல உணவு அரை உணவை எடுத்துங்க. நைட்டு உணவு வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருந்தாங்க, காலையில ராஜா போல சாப்பிடணும், மதியம் மந்திரி போல சாப்பிடணும், இரவு பிச்சைக்காரன் போல சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வார்த்தைகளை நமக்கு சொல்லி வச்சுக்கிறாங்க. காலையில ராஜா போல அப்படின்னு ராஜா போலன்னா ஃபுல் கட்டு கட்டணும் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிறாங்க. அதுவுமே நாங்க கூடாதுன்னு தான் சொல்றோம். காலையில ராஜா உணவு அப்படின்றது வந்து பல உணவுகள் தான் எடுத்துக்கின்றோம். மதிய உணவு மந்திரி சபை அப்படின்னா மந்திரி சபையில எல்லாமே இருக்கும், அறுசுவை உணவுகள் எடுத்துக்கலாம். இரவு உணவுன்றது மதிய உணவுல மிச்சமானதான் சாப்பிட சொல்லியிருந்தாங்க, சரிங்களா? ஆனா இரவு உணவே மிகப்பெரிய லெவல்ல ரெடி ஆயிடும். இரவு உணவை நீங்க அரை வயிறு கால் வயிறு தான் சாப்பிடணுன்றதுக்காக தான் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா நம்ம ஃபுல் டைட்டா கழுத்து வரைக்கும் வந்துருது உணவுல, அந்த மாதிரி வந்து சாப்பிடக்கூடாது, சரிங்களா? அப்ப இரவு உணவை சீக்கிரமா செரிமானமாகிற மாதிரி உணவாகவும் அரை வயிறு உணவாகவும் எடுத்துக்கிட்டு மீதியை கொஞ்சம் தண்ணியில நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். எக்ஸஸா தண்ணி குடிச்சு ஃப்ரீ பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து மோசம் போறது ஃப்ரீ ஆயிரும். இல்லைங்க ஃபுல் டைட்டா சாப்பிட்டாதாங்க தூக்கமே வருது, அரை வயிறா சாப்பிட்டா எனக்கு வந்து திரும்ப இடையில பசிச்சிருமோ அப்படின்னு சொல்லி இது இருக்குது, இல்ல பசி எடுத்துருது அப்படின்லாம் இருக்கலாம். அது நீங்க ரெகுலர் பண்ணுங்க. ஒரு 1 weeks or 2 weeksல வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இது ரெகுலேட் ஆயிரும். அரை வயிறா சாப்பிட்டாதான் எனக்கு தூக்கம் வருதுன்ற மாதிரி நீங்களே சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. அரை வயிறா சாப்பிட்றதா நல்லது, உங்களுடைய தூக்கத்துக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ஃபுல்லா சாப்பிட்டு நீங்க படுத்தீங்கன்னா உடம்புக்குள்ள கேஸ் ஃபார்ம் ஆகும். பிறண்டு படுக்கிறப்ப வந்து கேஸ் லாக் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுவும் உங்களுடைய தூக்கத்தை டிஸ்டர்பன்ஸ் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால ஃபர்ஸ்ட் நீங்க தூக்கத்துக்கு தயாராகக்கூடிய வேலையை பண்ணுங்க, பெட்டர். இதுக்கப்புறமும் நமக்கு சரியா தூக்கம் வரலைன்னா இன்னொரு சூப்பரான ஒரு டிப்ஸ் சொல்றேன். இந்த டிப்ஸை ரெகுலரா பண்ணுங்க, என்ன மாதிரி தூக்கம் வருதுன்னு பாருங்களேன். ரொம்ப ஈஸியான ஒரு டிப்ஸுங்க. நம்ம கால் பாதத்திலேயே சிகிச்சை கொடுக்கறதுனால கால் பாதத்திலேயே தான் நம்ம அதுக்குள்ளேயே ரிசர்ச்ல இருக்கிறோம். அப்ப இந்த கால் பாதம் மூலமா எப்படி நம்ம தூக்கத்தை வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணோம் அப்படின்னா ஒரு 2 டிப்ஸும் சொல்றேன், அதை பண்ணுங்க, அருமையா இருக்கும். என்ன பண்ணலாம் அப்படின்னா, சுடுதண்ணி வச்சுக்கோங்க. இந்த சுடுதண்ணி உங்களுடைய கால் பாதத்தை கழுவுறதுக்காக எப்படி கழுவணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அந்த சுடுதண்ணி வச்சு
அந்த சுடுதண்ணியில் கொஞ்சோண்டு சால்ட் எடுத்து போட்டுக்குங்க. ஓகேங்களா, உப்பு கொஞ்சம் அள்ளி போட்டுக்கோங்க. ஓகே, முடிஞ்சா அரை லெமன் எடுத்து பிழிஞ்சுக்குங்க. இப்போ 2 காலையும் தூக்கி உள்ள வச்சிருங்க. அப்படியே சும்மா காலை அப்படியே லைட்டா அப்படியே வாஷ் பண்ணுங்க. ஓகே, அப்படியே லைட்டா வாஷ் பண்ணுங்க. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இந்த சால்ட் லெமன் ஒரு டீடாக்சிஃபிகேஷன் நடக்கும். கால் பாதத்துல இருந்து டாக்ஸின்ஸை ஃபுல்லா அப்படியே எடுத்துட்டு வர்ற வேலையும் ஒரு பக்கம் நடக்கும். கால் பாதமானது உடம்புல உச்சந்தல்ல இருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய நரம்புகள் அனைத்தும் முடிவடைகிற இடம் அப்படின்றப்ப கால் பாதத்துக்கு நீங்க கொடுக்கக்கூடிய அந்த வெப்பம் உங்களுடைய உடல் முழுவதையும் நியூட்ரல் பண்ணும். அப்ப நைட் அதை நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்க வெப்பம் உடல் வெப்பம் நியூட்ரல் ஆயிருங்க. இதை முடிச்சுட்டு போய் படுத்தீங்கன்னா சூப்பரா தூக்கம் வரும், அருமையா தூக்கம் வரும். ட்ரை பண்ணி பாருங்க. இது எல்லா டிப்ஸையும் மொத்தமா ஒரே நாள்ல எல்லாத்தையுமே பண்ணணும்லாம் இது பண்ண வேணாம். ஏன்னா ஒவ்வொரு ப்ராசஸ் சொல்லிக்கிறோம்ல, ஒரு சில நாள் ஒண்ணு மட்டும் நீங்க பண்ணுங்க, ஒரு சில நாள் அப்படியே பண்ணுங்க, கடைபிடிங்க. அதுலயே உங்களுக்கு நல்ல தூக்கம் வந்துடும். ஒருவேளை அதுல வரலைன்னா அடுத்த டிப்ஸ் அந்த மாதிரி பண்ணுங்க. சரிங்களா, அந்த வகையில இந்த டிப்ஸ் ரொம்ப உங்களுக்கு சூப்பரா சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். பாத குளியல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதை இந்த பாத குளியலை ரெகுலரா நீங்க டெய்லி பண்ணிக்கலாம், லைஃப் டைம் கூட பண்ணிக்கலாம், தப்பே கிடையாது. காலையில இருந்து நீங்க நிறைய பேரை சந்திச்சிருப்பீங்க, நிறைய இடங்களுக்கு போயிட்டு வந்திருப்பீங்க, நிறைய பேர்கிட்ட பேசியிருப்பீங்க, உங்ககிட்ட நிறைய பேர் பேசியிருப்பாங்க. எதுக்கு நான் சொல்றேன்னா, இதெல்லாம் எனர்ஜி வடிவத்துல நெகட்டிவ் எனர்ஜியா உங்க உடம்புக்குள்ள பதிவாகும், பாசிட்டிவ் எனர்ஜியா உங்க உடம்புக்குள்ள பதிவாகும். பாசிட்டிவ் எனர்ஜியை நீங்க வச்சுக்கலாம், நெகட்டிவ் எனர்ஜியை வெளியேற்றணும்ல, அதை வெளியேற்றுறதுக்கு தான் அது. டெய்லி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இப்படி பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்க ஃபேஸே பிரைட் ஆயிரும், உங்க நெகட்டிவ் எனர்ஜி ஃபுல்லா வெளியேறும். வெளியேறணும்னா என்ன பண்ணும், நைட்டு சூப்பரா தூக்கம் வரும், மெடிசனே இல்லாம ஆழ்ந்த தூக்கத்துக்கு போவீங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும், கனவு தொல்லை இல்லாத தூக்கத்துக்கு போவீங்க. ட்ரை பண்ணி பாருங்க. இதே போல இன்னொரு டிப்ஸ் சொல்றேன். இந்த டிப்ஸ் ஒருவேளை இதுல தூக்கம் வரலைன்னா அடுத்து இந்த டிப்ஸை வந்து பண்ணி பாருங்க. என்ன பண்ணலாம்னா, நம்மளுடைய கால் கட்டை விரல் இருக்கு பாத்தீங்களா, இந்த கால் கட்டை விரல்ல மட்டுமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேங்காய் எண்ணெயோ அல்லது நல்லெண்ணெயோ இங்க வச்சுட்டு கால் கட்டை விரலை மட்டும் ஒரு சின்ன மசாஜ் பண்ணுங்க. அப்படியே பண்ணுங்க. ஓகே, லைட்டா மசாஜ் பண்ணுங்க. எப்ப, நைட்டு பெட்ல படுக்க போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நீங்களே பண்ணிக்கலாம், அல்லது வீட்டுல கணவனுக்கு மனைவியோ மனைவிக்கு கணவனோ கூட பண்ணிக்கலாம். அப்படி ஒரு சின்ன மசாஜ் பண்ணுங்க. கால் கட்டை விரல்ல மட்டும் என்ன மாற்றம் நடக்குதுன்னு பாருங்களேன், சூப்பரா தூக்கம் வருங்க. இதை அனுபவிச்சு உங்களுடைய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த பதிவை அப்படியே அவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் பயன்படுத்த சொல்லுங்க. இந்த டெக்னிக்கை எல்லாருக்கும் சொல்லுங்க. ரொம்ப ஈஸியா சூப்பரான ஒரு டெக்னிக். மருந்து மாத்திரை சாப்பிட்டு தான் தூக்கம் வருதா, படிப்படியா நீங்க இதுல இருந்து வெளியில வந்து மருந்து மாத்திரை இல்லாம தூங்குறதுக்கு இது ரொம்ப அருமையா சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். உங்களுடைய ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் பண்ணும். நீங்க கால் கட்டவர்ல பண்றதுனால தலைப்பகுதி, உங்களுடைய மூளை பகுதி, உங்களுடைய கிளாண்டு, அதோடைய நர்வஸ் எல்லாம் முடிகிற இடம் அதுதான், கால் கட்டவர்கள் தான். பண்ணும் பொழுது தலையிலேயே அப்படியே குறுன்னு ஒரு ஊரல் தெரியும். தலை கனமா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அப்படியே லேசாகிற மாதிரி இருக்கும், காத்துல பறக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே அந்த நெகட்டிவ் எனர்ஜி, எண்ணங்கள், தேவையில்லாத நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாமே வெளியேறுங்க. சூப்பரா தூக்கம். இதை பயன்படுத்தி அனைவரும் இந்த தூக்கம் அப்படின்ற ஒரு அருமையான ஒரு கிஃப்டை உங்களுக்கு அனைவருக்கும் கிடைக்கட்டும். வாழ்த்துக்கள். இது போன்ற ஒரு நல்ல ஒரு சிறப்பான தகவல்களை நம்ம இன்னும் அடுத்தடுத்த பதிவுகளாக நம்மளுடைய ஹெல்த் கஃபே சேனல்ல வந்து பார்க்க இருக்கிறோம். பார்த்து அனைவரும் ஆரோக்கியமடைய வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.